السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் பரிசுத்தமான பெயரைக் கொண்டு நாம் தொடங்குகிறோம். அவரை நாம் புகழ்கிறோம். அவர் எப்படி புகழப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய எல்லா புனித தூதர்களுக்குமே, குறிப்பாக கடைசி தூதராக வந்த நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அமைதியும் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று மலேசியாவின் ஜொஹூர் நகரில் இந்த மாதம் 11ஆம் நாள் உங்களை வரவேற்கிறேன். பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். கேள்வி: பாகிஸ்தானின் உருவாக்கம் குறித்து உங்கள் நிலை சற்று விமர்சனமாகத் தோன்றும் என்பதைக் கண்டேன். ஆனால் இந்த கருத்து முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியா துணைக்கண்டத்தில் புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிவாளிகளால் உங்கள் ஆசானின் ஆசான் என பெயருடைய நபர் டாக்டர் முகம்மது இக்பால் அவர்களால் ஆதரிக்கப்பட்டது. இதனை முன்வைத்து மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தானின் உருவாக்கம் ஒரு நல்ல முன்னேற்றமாகும் என்று நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவதற்கு காரணம் என்ன? அடுத்த கேள்விக்கு முந்தையதாக அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் முகம்மது இக்பாலின் அறிவியலை பார்த்தால் பாகிஸ்தானின் அறிவியலாளர் என்று யாரும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் அவர் குர்ஆன் இறுதி காலங்களை பற்றி கொண்ட பார்வையில் ஒரு இருபக்கத்தன்மை இருக்கிறது. நபி முகம்மது அவர் மீது அல்லாஹ்வின் அமைதியும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் கடைசி நபியாக இருப்பதால் வரலாற்றில் இனி நபிகள் அல்லது அதைவிட குறைந்த நிலையிலுள்ள தூதர்கள் மூலம் தெய்வீக தலையீடுகள் நடைபெறாது என்று இக்பால் உறுதியாக நம்புகிறார். நான் இதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். டாக்டர் முகம்மது இக்பாலின் அறிவியல் நோக்கமும் தத்துவக் கோட்பாடும் நபி முகம்மது அவர் மீது அல்லாஹ்வின் அமைதியும் ஆசீர்வாதமும் இருப்பதாக இறுதி நபி என்ற உண்மையின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வரலாற்றில் இனி எந்த ஒரு நபியும் அல்லது நபிகளை விட குறைந்த நிலையிலுள்ள யாரும் தெய்வீக வழிகாட்டலின் கீழ் வரலாற்றை மாற்ற முடியாது என அவர் நம்பினார். இப்பொழுது வரலாற்றை வழிநடத்துவதற்காக நமக்கு கையிலுள்ளவை குர்ஆனும் நபியின் சுன்னாவும் மட்டுமே. இக்கருத்தில் அவர் நிலைத்திருந்த போது தனது அறிவியலில் இஸ்லாமிய கலிபா முறையின் மீண்டும் நிறுவல் நிகழாது என்பதை கோட்பாடாக உறுதிப்படுத்தினார். இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வரலாற்றில் எந்த தேவையான தெய்வீக கையடக்கம் நபிகள் அல்லது அவர்களை விட குறைவானவர்கள் இனியும் நடக்காது என்று அவர் உறுதிப்படுத்தியதால் வரலாற்றில் முதல் நிலைக்கு திரும்புவதில்லை, வரலாறு முன்னேறுகிறது என்று அவர் உணர்ந்தார். 1924 மார்ச் மாதத்தில் துருக்கியில் ஒட்டோமான் கலிபா முறை ரத்து செய்யப்பட்டது. அதற்குப் பிறகு ஒரு புதிய செக்யூலர் மதச்சார்பற்ற துருக்கி குடியரசு உருவாக்கப்பட்டது. இக்பால் இதனை எதிர்க்கவில்லை. மாறாக அவர் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தனது இறப்புக்கு முன் எழுதிய முக்கிய நூலான த ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலிஜியஸ் தாட் இன் இஸ்லாம் இல் இதை பற்றி தெளிவாக எழுதியுள்ளார். இதை இனி யாரும் மாற்ற முடியாது. இக்பால் துருக்கிய குடியரசு நாடாளுமன்றத்தை, அதாவது ஓட்டோமான் கலிபாத்துக்கு மாற்றாக உருவான அமைப்பை ஒரு தேவையான மாற்றம் என ஏற்றுக்கொண்டார் என்றும்
இது இஸ்லாமிய சமூகத்தின் அரசியல் வளர்ச்சியில் ஒரு இஜ்திஹாத் முயற்சி மற்றும் நவீன தீர்வு எனும் நோக்கத்தில் நம் சமயச் சிந்தனையை புதுப்பிக்கும் ஒருபடியாக இருக்கிறது என்றும் தனது எழுத்துக்களில் முக்கியமாக த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலிஜியஸ் தாட் இன் இஸ்லாம் நூலில் தெளிவாக கூறினார். அதனால் இந்தியாவில் உள்ள கலிபாத்து இயக்கத்தின் கடைசி காலம் வந்தது. அதற்கு பதிலாக அனைத்து இந்திய முஸ்லிம் லீக் நிறுவப்பட்டது. முடிவில் இந்திய முஸ்லிம் சமூகமெல்லாம் பழைய மாநில மாடலை விட்டுவிட்டு நாடாளுமன்றம் கொண்ட குடியரசு மாடலுக்குச் செல்ல ஆரம்பித்தது. தவறானால் திருத்துங்கள். இக்பால் தவறு செய்தார். நமது நபியின் பெரும்பான்மையினர் இதனை ஏற்றுக்கொண்டு அவருடைய இந்த எண்ணத்தில் தவறு இருப்பதாக ஒப்புக்கொள்வார்கள். பாகிஸ்தானில் சிலர் மட்டுமே இதற்கு எதிர்ப்பார்கள். பெரும்பாலான பாகிஸ்தானியர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆம், நமக்கு குர்ஆனிலும் நபி சுன்னத்திலும் வரலாற்றின் இறுதியை பற்றி வேறு பார்வை உள்ளது. நான் இக்பால் குர்ஆன் மறு உருவாக்கம் மற்றும் வரலாற்றின் இறுதி குறித்த ஒரு புத்தகம் எழுத திட்டமிட்டுள்ளேன். ஆனால் இப்பொழுது நாம் கூற வேண்டியது என்னவெனில், இக்பால் தவறு செய்தார் என்று. நமது நபியின் முழு உம்மத்து தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர். கடைசி நபி வந்த பிறகு வரலாற்றில் தெய்வீக கையடக்கங்கள் நடக்கும் என்று நாம் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம். நபி ஈசா அலைஹி சலாம் வந்தார், சென்றார் மற்றும் மீண்டும் வருவார். இதில் நம்பாதவர்கள் தவறில் உள்ளனர். இது அவரது அற்புதமான அறிவியலை குறைக்காது. நான் இன்னும் அவரை எனது ஆசிரியராக கருதுகிறேன். நான் இன்னும் அவரை நவீன இஸ்லாமிய அறிவியலின் முன்னோடியாக மதிக்கிறேன். நான் அவரை மதித்து மரியாதை செய்கிறேன். ஆனால் அவர் பெரிய தவறைச் செய்தார் என்று சொல்கிறேன். அவர் மெசியாவின் வருகையையும் சென்றதையும் மீண்டும் வருவதை ஏற்க மறுத்தார். மெசியா மீண்டும் வருவார் என்பதில் குர்ஆனில் மிகுந்த ஆதாரம் உள்ளது. இஸ்லாமில் இன்னும் ஒரு நம்பிக்கை உள்ளது. அல்லாஹ்வால் அனுப்பப்படுவார் என்று நம்பப்படும் இமாம் மஹதி. அவர் வரும்போது முதல் மாநிலத்தை மீட்டெடுப்பார். ஆனால் இக்பால் இமாம் மஹதியின் அனைத்து ஹதீத்களையும் மறுத்தார். இதனால் முதல் மாநிலம் மீட்கப்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் மறுத்தார். இவ்வளவு பெரிய அறிவியல் தவறினால்தான் பாகிஸ்தான் துருக்கி மாதிரியாக உருவானது. உங்களுக்கு யோசிக்க முடியவில்லையா? நீங்கள் யோசிக்க முடியவில்லையா? வேறு ஒரு இறுதி கால தத்துவம் இருந்திருந்தால் பாகிஸ்தான் வேறு விதமாக உருவாயிருக்கும் என்பதை நீங்கள் உணர முடியவில்லையா? ஆனால் இந்த விஷயத்தில் வேறு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை சொல்லத் தயங்குகிறேன். ஏனெனில் இக்பாலை நான் மிகுந்த மரியாதையுடன் நினைக்கிறேன். மற்றொரு வாய்ப்பு என்னவெனில், அவர் இறுதி காலத்தைப் பற்றி தெரிந்திருக்கலாம். அவர் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், தஜ்ஜால், இமாம் மஹதி ஆகியவற்றைப் பற்றியும் தெரிந்திருக்கலாம். ஆனால் உலகில் பிரிட்டனின் சக்தி மிக அதிகமாக இருந்த நிலையில் ஹிலாஃபத்து அரசு உருவாக்க முடியாது என்பதால் அவர் அரசியல் ரீதியாக சாத்தியமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதனால் துருக்கி மாதிரியான ஒரு குடியரசான பாகிஸ்தான் உருவாக்க முடியுமென எண்ணியிருக்கலாம். துருக்கியோர் செய்ய முடிந்தால் பாகிஸ்தானியர்களும் செய்ய முடியும் என அவர் எண்ணியிருக்கலாம். இதுதான் ஒரு வாய்ப்பு. அது உண்மைதானா இல்லையா என நான் ஒரு நாள் இக்பாலை சந்திக்கும்போது தெரியும். ஆனால் இது உண்மையோ இல்லையோ என்று பொருட்படுத்தாமல் பாகிஸ்தான் துருக்கி குடியரசு மாதிரியாக உருவானதை நாம் எப்படி மாற்ற வேண்டும்? அது உண்மை. பாகிஸ்தானின் முகத்தில் தாடி வளர்த்தும் தலை மீது பக்குரி கட்டி மாற்ற முயற்சி செய்வது சாத்தியமில்லை. பாகிஸ்தான் 1947 உருவானது. அது துருக்கிய குடியரசு மாதிரி ஒரு குடியரசு நாடாளுமன்ற கொண்ட மாநிலமாக இருந்தது. இது மேற்கு நாட்டு நவீன நாகரிகத்தின் மாதிரியாக இருந்தது. முஸ்தபா கெமால் செய்தது அதுதான். அவர் மேற்கத்திய நாடுகளின் மாநில மாதிரியை நகலெடுத்து அதன் பிறகு அதே மாதிரியை பாகிஸ்தானுக்கும் செய்தார். அதுதான் உங்கள் பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான் துருக்கி மாதிரி உருவான போதிலும் இது ஒரே வழி மட்டுமே என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் சொல்வதென்பது,
இது பாகிஸ்தானின் முதல் நிலையே ஆகும். பாகிஸ்தானின் விதி 1947 உருவானதை கடந்தே உள்ளது. முஹம்மது அலி ஜின்னா முடிந்த அனைத்தையும் செய்தார். மீதமுள்ளது நமதே. இந்தியாவிலுள்ள இந்திய முஸ்லிம்கள், பங்களாதேசிலுள்ள முஸ்லிம்கள், பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்திட வேண்டும். நான் இங்கே கூறுவது குர்ஆனுக்கு விசுவாசமுள்ளவர்கள் மட்டுமே. வரலாறு எழுதுவோர் அவர்கள் மட்டுமே. நான் மற்ற பாகிஸ்தானியர்களைப் பற்றி கூறவில்லை. குர்ஆனின் நிஜத் உண்மைக்கு விசுவாசமில்லாதவர்களைப் பற்றி நான் பேசவில்லை. நான் அரசியல் தலைவர்களையும் படையினர் அதிகாரிகளையும் பற்றி பேசவில்லை. நான் கூறுவது குர்ஆனின் முத்தான உண்மைக்கு விசுவாசம் கொண்ட பாகிஸ்தானிய முஸ்லிம்களையும், இந்தியா, பங்களாதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் உள்ள விசுவாசமுள்ள முஸ்லிம்களையும் பற்றியது. அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், ஹிலாஃபத்து முறை ஒரு நாள் மீண்டும் நிறுவப்படும் என்று. ஆகையால் பாகிஸ்தானின் விதி 1947 உருவான நிலையை விட்டு அடுத்து வரலாற்றின் மற்றொரு நிலைக்கு நகர்வது ஆகும். அப்பொழுது பாகிஸ்தான் சுற்றியுள்ள பிற சமூகங்களையும் ஒருங்கிணைத்து முதல் மாநிலமாக உருவாகும். இதுதான் நான் பாகிஸ்தான் உருவாக்கத்துக்கு என்னுடைய பதில், அதாவது நுணுக்கமான பார்வையில் பதில் சொல்லியதன் காரணம். நான் இக்பாலை பெரிதும் மதிக்கிறேன். ஆனால் அவர் இறுதி காலத்தை பற்றிய தத்துவம் தவறு மற்றும் குறைபாடாக இருந்தது என்று நான் உணர்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.